உடையது விளம்பேல். ஆத்தி சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தித் தொழுவோம் யாமே. ஒரு அடர்ந்த பனைக்காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்தது. அது மிகப்பெரியதாகவும் வலிமையாகவும் கம்பீரமாகவும் இருந்தது. அனைத்து விலங்குகளும் அதற்குப் பயந்தன. ஆனால் இந்த சிங்கம் ஒரு வித்தியாசமான சிங்கம். இது எப்போதும் அமைதியாகவே இருந்தது. அதன் வலிமையையும் திறமையையும் எப்போதும் ஒப்பிட்டுக் காட்டவில்லை. ஒருநாள் காட்டில் ஒரு குரங்கு சத்தமாக கதறியது. நான் மிக வேகமானவனாக இருக்கிறேன், எனக்குப் போட்டியில்லை எனக் கூறியது. இதைப் பார்த்து மற்ற விலங்குகளும் அதன் தம்பட்டம் அடிக்கத் தொடங்கின. நான் குரங்கை விட சுறுசுறுப்பானவனாக இருக்கிறேன் என்று ஒரு விலங்கும், நான் மிருகங்களுக்கு முந்திக் கொண்டேன் என்று மற்றொரு விலங்கும், என்று ஒவ்வொரு விலங்கும் தம்மைப் பற்றி தானே தற்பெருமை பேசின. அப்போது ஒரு பூனை வந்தது. அது சிரித்தது. நீங்கள் அனைவரும் ஏன் இப்படி சத்தம் செய்கிறீர்கள்? சிங்கம் எதுவும் பேசவில்லை. அது அமைதியாகவே இருக்கிறது. அது எதைப் பற்றியும் பெருமைப்படவில்லை. ஆனால் அது இங்கு நமக்குப் பாதுகாவலாக இருக்கிறது. அனைத்து விலங்குகளும் சிந்தித்தன. உண்மையில் சிங்கம் எப்போதும் அமைதியாகவே இருந்தது, ஆனால் அது மிகவும் வலிமையானதென்றும் எல்லோரையும் பாதுகாக்கிறதென்றும் அவர்கள் உணர்ந்தனர். குரங்கு மற்றும் மற்ற விலங்குகள் சிங்கத்தின் அமைதியையும் சக்தியையும் உணர்ந்து அதிகமாக சத்தம் செய்யாமல் இருப்பதற்கான பாடம் கற்றுக்கொண்டனர். எப்போதும் உங்கள் சாதனைகளைப் பற்றி பெருமைப்பட வேண்டாம். அமைதியாகவும் பணிவாகவும் இருங்கள். உங்கள் செயல்கள் உங்களைப் பற்றி பேச வேண்டும். உடையது விளம்பேல். திருவள்ளுவரும் இதையே பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று அழகாய்க் கூறியுள்ளார். பார்த்ததற்கு நன்றி. மேலும் இது போன்ற கதைகள் பார்ப்பதற்கு நல்லது மட்டும் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைபை செய்க. உடையது விளம்பேல். நல்லதே நடக்கும்.